Botticelli Casuals. The real casuals. Botticelli and Raphael, shirts and trousers. பெங்களூர் பிரச்சனையை அதெல்லாம் தான் பார்க்கணும். காவிரியை கொண்டு போய் அதோட இணைப்பது வந்து அயோக்கியத்தனமா. ஏன்னா தண்ணீர் அளவு குறைந்ததுக்கும் பெங்களூர் தான் காரணம். தமிழ்நாட்டுக்கு குறைத்து 177.25 டிஎம்சியா சுப்ரீம் கோர்ட் தான் குறைக்குது. எதை காரணம் காட்டி குறைக்கிறாங்க அப்படின்னா பெங்களூருக்கு தண்ணி வேணும் தான் குறைக்கிறாங்க. பெங்களூர்ல இப்போ ஒரு தண்ணீர் பஞ்சம் அப்படின்ற வர்ற அந்த செய்தியே போலியானதுன்னு சொல்றீங்களா? இல்லை, அவங்க வந்து செயற்கையாக அதை கிரியேட் பண்ணுறாங்க. என்ன தண்ணி வருதோ அதுக்கு தான் திட்டம் போடுறோம். இன்னொருத்தருடைய தண்ணீரை பறிக்கல நம்ம. ஆனா அவர்கள் திட்டம் போடுறது இல்லைன்னா நம்முடைய தண்ணீரை 2018 இதை எதிர்த்து ஸ்டாலின் பேசினாரா, இப்படி வச்சுட்டீங்கன்னா அவன் திறந்து விட மாட்டாங்க சொல்றாருல. இன்னைக்கு வெக்கமே இல்லாம. புதிய தலைமுறை நேயர்களுக்கு வணக்கம். காவிரி விவகாரம் மீண்டும் வந்து சூடுபிடிக்க ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னு வந்து நம்ம சொல்லலாம். தமிழ்நாட்டிற்கு ஒரு சொட்டு தண்ணீர் கூட தரமாட்டோம் அப்படின்னு கர்நாடக முதல்வர் சித்தராமையா வந்து கருத்து தெரிவிச்சிருக்க விஷயங்களையும் நம்ம பார்க்கிறோம். அதற்கு தமிழக நீர்வளத்துறை அமைச்சரும் வந்து பதில் சொல்லியிருக்கிறாரு அப்படின்னு தொடர்ச்சியான அந்த உரையாடல்கள் வந்து போய்கிட்டே இருக்கு. இந்த நிலையில காவிரி உரிமை மீட்பு குழுவோட செயற்குழு உறுப்பினரும் தமிழ் தேசிய பேரியக்கத்தின் துணை பொதுச் செயலாளருமாகிய திரு அருணபாரதி நம்ம கூட இருக்காரு. அவர்கிட்ட பேசுறதுக்கு பல விஷயங்கள் இருக்கும். அங்க நிகழ்ச்சி போகலாம். வணக்கம் சார். முதல்ல வந்து என்னன்னா, சித்தராமையா வந்து தமிழ்நாட்டில் வந்து யாருமே தண்ணி கேட்கல அப்படின்னு ஒரு கருத்தை வந்து சொல்றாரு. அடுத்து பாத்தீங்கன்னா ஒரு சொட்டு தண்ணீர் கூட வந்து நாங்க வந்து கொடுக்க மாட்டோம், எங்களுக்கே வந்து குடிநீருக்கான தேவை இருக்கு அப்படின்னு சொல்றாரு. கூடுதலா வந்து மத்திய அரசே சொன்னா கூட நாங்க தரமாட்டோம் அப்படின்றாரு. நீங்க இந்த கருத்துக்களை எப்படி பார்க்குறீங்க? சித்தராமையாவுடைய கருத்து என்பது நேரடியாக சட்டத்தின் ஆட்சியை நாங்கள் மதிக்க மாட்டோம், உச்சநீதிமன்றத்தின் தீர்ப்பையும் மதிக்க மாட்டோம் என்று அரசமைப்பு சட்டத்தை காக்க வேண்டிய பொறுப்பில் இருக்கக்கூடிய ஒரு முதலமைச்சரே பேசக்கூடியதற்கு ஒப்பானது. நேரடியாக நாங்கள் தீர்ப்பை செயல்படுத்த மாட்டோம்னு சொல்லும்போது அவர் அரசாங்கத்தையே டிஸ்மிஸ் பண்ணுற அளவுக்கு இதை வந்து நம்ம பிரச்சனையாக்கலாம். ஏன்னா ஒரு தீர்ப்பு வந்து உச்சநீதிமன்றம் கொடுத்து செயல்படுத்துங்கன்றதுக்காகத்தான் காவிரி மேலாண்மை ஆணையத்தையும் ஒழுங்குமுறை ஆணையத்தையும் வச்சிருக்கிறாங்க. அதில் வந்து ஒவ்வொரு மாதமும் கணக்கு வச்சுருக்காங்க. ஒவ்வொரு மாதத்துக்கும் இப்போ இந்த பிப்ரவரி மார்ச் மாதத்துக்குலாம் என்னென்னா, இந்த மே மாதம் வரை மாதந்தோறும் 2.5 டிஎம்சி அவங்க கொடுத்தே ஆக வேண்டும். ஜூன் மாதம் 10 டிஎம்சி கொடுக்கணும். இது போல் ஒவ்வொரு மாதத்துக்கும் கணக்கீடு இருக்குது. தமிழ்நாடு அரசு கேட்கல அப்படின்னா ஒழுங்குமுறை ஆணைய கூட்டத்தை கேட்டுட்டு தான் இருக்கிறோம். ஒவ்வொரு மாத கூட்டம் நடக்கும் போதும் கேட்குறோம். இப்போ 21ஆம் தேதி புதுச்சேரியில் ஒழுங்குமுறை ஆணைய கூட்டம் நடக்கும்போது அதுலேயும் புதுச்சேரி கோரிக்கை வைக்க தான் போகுது, தமிழ்நாடு கோரிக்கை வைக்க தான் போகுது. அதனால் இயல்பாக அந்த கோரிக்கை நம்ம வைத்து கொண்டு தான் இருக்கிறோம், ஒவ்வொரு மாதம் திறந்து விடுங்க. ஆனால் சட்டப்படி தர வேண்டிய அந்த தண்ணீரை 2018 இறுதி தீர்ப்பு கிடைத்த பிறகு கூட இன்றைக்கு வரை இந்த மாதத்தில் இவ்வளோ கொடுக்கணும் அப்படின்னா இன்றைக்கு வரை ஒரு முறை கூட அதை அவங்க நிறைவேற்றினதே கிடையாது. அவங்க கொடுத்தது எல்லாமே என்னன்னா, இப்போ வந்து 2.5 டிஎம்சி நீங்கள் பிப்ரவரியில் தரணும் அப்படின்னா நாங்கள் வந்து டிசம்பரில் வெள்ளத்தின் போது 10 டிஎம்சி திறந்து விட்டோம் அப்படின்னு அதில் இதை கணக்கு கேட்டுறாங்க. இப்போ இந்த மாதத்தில் இருக்கக்கூடிய தண்ணீர் என்பதை வைத்து தான் இந்த பருவத்தில் நம்ம சாகுபடி செய்ய முடியும். ஆனால் இவங்க வந்து மழை நீரை வெள்ளை நீரை வந்து பெரிய அளவில் திறந்து காட்டிட்டு நாம் வந்து இதெல்லாம் திறந்து விட்டோம்னு ஒரு பொய்யான கணக்கு சொல்லிட்டு இருக்கிறாங்க. அந்த தண்ணீர் யாருக்குமே பாசனத்துக்கும் பயன்படுத்த முடியாது. அப்போ என்னன்னா, இது மாதிரியான ஒரு பொய் ஸ்டேட்மெண்ட்ஸை வச்சுக்கிட்டு தான் இவங்க சட்டத்தின் ஆட்சியை மறுத்துக்கிட்டு இருக்கிறாங்க. அதை தான் சித்தராமையோட அவர் இந்த ஸ்டேட்மெண்ட் சொல்லிட்டு இருக்கு. எங்கள் குடிநீருக்காக நாங்கள் வச்சிருக்கோம் அப்படின்னு ஒரு கருத்தை சொல்றாங்க. அதில் கூடுதலா சில விஷயங்கள் என்னன்னா, சமீபத்தில் நீங்களே பார்த்துருப்பீங்க தொலைக்காட்சிகள் செய்தித்தாள்கள்லாம், பெங்களூர்ல வந்து அதிகமான தண்ணீர் பற்றாக்குறை வந்து இருக்கு. இன்றைய செய்தி கூட வந்திருந்தது, மக்கள் வந்து நிறைய குடங்களோட போராடுற விஷயங்கள்லாம் வருது. நிறைய அங்கே வந்து தண்ணிக்கு வந்து பஞ்சம் இருக்கு அப்படின்ற சூழல் நிலவுறதாகவும் செய்திகள் வந்துட்டு இருக்கு. அதனால எங்களுக்கே குடிக்கிறதுக்கே தண்ணி இல்லை அப்படின்ற விஷயங்களை வந்து சொல்றாங்க. துணை முதல்வர் டி.கே. சிவகுமார் கூட ஒரு விஷயம் சொல்லியிருந்தாரு, இந்த நேரத்தில் தண்ணி தரதுக்கு நாங்கள் ஒன்றும் முட்டாள்கள் இல்லை அப்படின்னு சொல்றாரு. நீங்க இந்த விஷயங்களை எப்படி பார்க்குறீங்க? அதான் பெங்களூர் குடிநீர் என்பது அவங்க சொல்றாங்க, இன்னைக்கு பெங்களூர் குடிநீருக்கு எவ்வளவு தண்ணீரை பயன்படுத்த வேண்டும் என்று உச்சநீதிமன்றத்தினுடைய இறுதி தீர்ப்பிலே சொல்லியிருக்கிறாங்க. அவங்க அதிகபட்சம் 33 டிஎம்சியை பயன்படுத்தலாம். பெங்களூருக்கு டிஎம்சி அந்த இவ்வளோதான் பண்ணணுன்றதுக்கான அளவு கொடுத்துருக்குறாங்க. இப்போ இவங்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனை என்னன்னா, பெங்களூருக்குள்ளேயே அவங்களுடைய நீர் ஆதாரங்களை பெருக்குவது, அந்த மாதிரியான விஷயங்கள் எதையுமே இவங்க செய்யலாம். அங்கே பெங்களூரில் இருக்கக்கூடிய ஆம் ஆத்மி பொறுப்பாளர் சொல்லியிருக்காரு, இப்போது நடந்து கொண்டிருப்பது செயற்கையான தண்ணீர் பஞ்சம். நாம சொல்ல, தமிழ்நாட்டிலேருந்து சொல்ல, ஆம் ஆத்மி பொறுப்பாளர் சொல்ல. ஏன் செயற்கையாக நடக்குது அப்படின்னா, பெங்களூரில் இருக்கக்கூடிய தனியார் தண்ணீர் டேங்க் சப்ளை பண்ணுறவங்க அவங்க வந்து ஒரு லாபம் சம்பாதிப்பதற்காக ஒரு டிமாண்ட் கிரியேட் பண்ணுறாங்க. ஏன்னா இதை நடத்தக்கூடியவர்கள்லாம் யாருன்னா காங்கிரஸ், பிஜேபி போன்ற கட்சி பிரமுகர்கள், ஜனதா கட்சி போன்ற கட்சி பிரமுகர்கள் தான் இதை பண்ணுறாங்க. ஏன்னா இப்போ சாதாரண காலத்தில் ஒரு டேங்கர் லாரியில் தண்ணி என்பது 1000 ரூபானா இப்போ 3500 ரூபா வரைக்கும் வைக்கிறாங்க. இந்த மாதிரி இந்த நேரத்தை பயன்படுத்தி பண்ணணும் அப்படின்னு செய்கிறாங்க. ஒன்று. ரெண்டாவது வந்து
அங்கே பெங்களூரில் வந்து இப்போ ஏகப்பட்ட குடியேற்றம், கிட்டத்தட்ட 1.5 கோடி பேர் அங்கே குடியமர்த்திட்டாங்க. நகரம் வந்து ரொம்ப பெருசாக போயிடுச்சு. ஆமா. அப்போ அதில் வந்து இவங்க காவேரியிலேருந்து பயன்படுத்தக்கூடிய தண்ணீர் இருக்கு பாருங்க, அந்த அளவுக்கு மேலே அவங்க எடுக்கக்கூடாதுன்னு விதி இருக்கு. ஆனால் அவங்க விதிமுறைகள்லாம் கவலைப்படுறதே கிடையாது. அவங்க எந்த சட்டத்தையும், அதான் நேரடியாக முதலமைச்சரே சொல்றாரு, நாங்கள் வந்து தீர்ப்பை கடைபிடிக்க மாட்டோம்னு. அதனால இதுல இருந்து கூடுதல் தண்ணீர் எடுக்கலாமா அப்படின்ட்டு பாக்குறாங்க. அது சட்டவிரோதமானது. பெங்களூருக்கு எவ்வளவு அலோகேஷன் இருக்கோ அதை தான் நீங்க எடுக்கணும். இப்போ அந்த அலோகேஷனை கூட அவர்கள் முழுதாக பயன்படுத்துறதுக்கு திட்டத்தை போடல. டி.கே. சிவகுமாரே சொல்றாரு, பெங்களூர்ல 33 டிஎம்சி வரைக்கும் நாங்கள் எடுக்கிறதுக்கு சட்ட உரிமை வந்து கொடுத்துருக்கு உச்சநீதிமன்றம். ஆனால் 25 டிஎம்சியை கூட நாங்கள் எடுத்து பயன்படுத்த முடியாத நிலைமையில இருக்கிறோம். ஏன்னா அதற்கான காவேரியிலேருந்து அதற்கான பைப் லைன்ஸ் போட்டு வேலைகள் இருக்கு. அதை இவங்க 5 வருஷம் 6 வருஷத்துல முடிக்கல, தீர்ப்பு வந்து கூட முடிக்கல. அப்போ பெங்களூரு குடிநீர் பிரச்சனைக்கும் காவேரிக்கும் இப்போ நடைமுறையில் எந்த சம்மந்தமும் கிடையாது. உண்மையான பிரச்சனை என்னன்னா நகரமயமாக்கல். அந்த ஊரில் வந்து பெரிய அளவில் நீர் ஆதாரங்கள்லாம் காலி பண்ணி, இப்போ எப்படி சென்னையில் வந்து வெள்ளம் போகுது நம்ம பேசுவோம்ல, இந்த மாதிரி ஏரிகளை அழிச்சிட்டாங்க, பில்டிங் கட்டினாங்க. இதே பிரச்சனை எல்லா நகரத்திலயும் இருக்கு. அதுபோல இருக்கு. நீங்க அந்த பெங்களூர் பிரச்சனையை அதான் தான் பார்க்கணும். காவிரியை கொண்டு போய் அதோட இணைப்பது வந்து அயோக்கியத்தனமா. ஏன்னா அந்த மாதிரியான விஷயம்லாம் அவங்க சுப்ரீம் கோர்ட் தீர்ப்புலேயே கிடையாது. அதுபோல நமக்கு வந்து கடைசி தீர்ப்புல வந்து தண்ணீர் அளவு குறைந்ததுக்கும் பெங்களூர் தான் காரணம். ஏன்னா அவங்க பயன்பாடு 2007 காவிரி இறுதி தீர்ப்பாயம் நமக்கு அலோகேட் பண்ண தண்ணி என்பது 192 டிஎம்சி. அந்த 192 டிஎம்சியை தமிழ்நாட்டிற்கு குறைத்து 177.25 டிஎம்சியா சுப்ரீம் கோர்ட் தான் குறைக்குது. எதை காரணம் காட்டி குறைக்கிறாங்க அப்படின்னா பெங்களூருக்கு தண்ணி வேணும் தான் குறைக்கிறாங்க. அப்படி இப்படியெல்லாம் கூடுதலாக உங்களுக்கு ஒதுக்கியும் கூட அதை உங்களுக்கு பயன்படுத்த தெரியல. உள்ளூரில் நகரமயமாக்கல் செஞ்சு உங்களுடைய தண்ணீர் பயன்பாடு குறைவாக்கி நீங்களே ஒரு பிரச்சனையை கிரியேட் பண்ணிக்கிட்டு எல்லாமே காவிரியால அப்படின்னு சொல்லக்கூடாதுல்ல, அதை தான் அவங்க செய்யறாங்க. பெங்களூர்ல இப்போ ஒரு தண்ணீர் பஞ்சம் அப்படின்ற வர்ற அந்த செய்தியே போலியானதுன்னு சொல்றீங்களா? இல்ல, அவங்க வந்து செயற்கையா அதை கிரியேட் பண்றாங்க. தண்ணீர் பஞ்சம் இருக்குதான், இல்லன்னு சொல்லல. இன்னொரு விஷயம் கூடுதலா வந்து என்னன்னா, வழக்கமாவே இந்த மார்ச் இந்த மாதங்கள்ல வந்து அங்க தண்ணீர் பற்றாக்குறை இந்த பிரச்சனை வரும் அப்படின்றது சொல்றாங்க. நமக்கு இருக்க நண்பர்கள்ட்ட கேட்கும்போது இது வழக்கமா உள்ள பிரச்சனை தான் அப்படின்ற கருத்தும் இருக்கிறது. இன்னைக்கு வந்து ஊடகங்கள் வந்து அதை வந்து பெரிய அளவுல அதை பேசுறாங்க. சென்னையில வந்து ஒவ்வொரு ஆண்டு தண்ணி பிடிக்கிறதுக்கு மக்கள் ஏப்ரல் மே மாதங்கள்ல எவ்வளவு சிரமப்படுவாங்கன்னு தெரியும். இந்த மாதிரி வழக்கமா நடக்கிறது தான். ஊடகங்கள் இப்ப அதை ரொம்ப பெருசாக்குறாங்க. இதோட அவங்க வந்து காவிரி, அங்க இருக்கக்கூடிய அரசியல்வாதி இதோட காவிரியை சேர்த்து பேசுறாங்க. இதை வச்சுட்டு இப்ப எங்களுக்கு மேகாதாட்டுல தண்ணி இருந்துச்சுன்னா நாங்க பெங்களூர் குடிநீர் பிரச்சனை தீர்ப்போம்னு பேசுவாங்க. இப்ப அதான் அதுக்குதான் புஷ் பண்றாங்க. இந்த செய்திகள்லாம் காட்டி ஒட்டுமொத்த கர்நாடகாவே வந்து வெள்ள இதுவா இல்லாம வறட்சியில இருக்கிற மாதிரி காட்டிட்டு இதனால தான் நாங்கள் மேகதாட்டு கேட்குறோம் அப்படின்ட்டு பேசுறதுக்கு தான் இதை கிரியேட் பண்ணுறாங்க. இன்னொரு ஒரு விஷயம் நீங்கள் சொன்னீங்க, இந்த டேங்கர் லாரி இவங்கெல்லாம் இருக்காங்க, பிஜேபி காங்கிரஸ் தரப்புல தான் வச்சிருக்காங்க, அதன் மூலமா அதிக விலைக்கு விற்கிறதுக்கு அப்படின்னு. அப்படின்னா ஆட்சி மேல வந்து ஒரு அதிருப்தி வரும்ல, அது வந்து அவங்களுக்கு நெகட்டிவா தானே போகும். அதை எப்படி பண்ணுவாங்க? இப்போ டி.கே. சிவகுமாரே என்ன சொல்லியிருக்காரு, ஃபைன் போடுவோம், தனியார் டேங்க் இதெல்லாம் இது பண்ணுவோம் அப்படின்லாம் சொல்றாங்க. ஆனால் பிரமுகர்கள்லாம் அவங்க பகச்சிக்கவே மாட்டாங்க. எல்லாமே பல இடங்கள்ல வந்து அவங்க கட்சியில் இருக்கக்கூடிய பிரமுகர்கள் இருக்காங்க, இந்த கட்சியில இருந்து இருக்கிறாங்க. அதனால தான் ஆம் ஆத்மி 2 கட்சியும் எதிர்த்து பேசக்கூடிய ஆம் ஆத்மி அவங்க ஒரு ஸ்டேட்மெண்ட்டாகவே கொடுத்துருக்குறாங்க. அவங்க மாநில செயலாளரே ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் கட்சிக்காரங்க சேர்ந்து பண்ணுறாங்க. அதில் வந்து பெரிய அளவில் என்னென்னா அப்பார்ட்மெண்ட் வாசிகள் பெரிய அளவில் வந்துட்டாங்க. பெரிய ஐடி செக்டர்லாம் வந்தனால அந்த அப்பார்ட்மெண்ட் வாசிகள் குறைந்தபட்சம் அந்த மாநகராட்சியோட இணைக்கப்பட்ட குடிநீர் இணைப்பு கூட பெறல. ஆனால் வீடு இருக்கு, பெரிய அளவில் வீடு இருக்கு, அப்பார்ட்மெண்ட் இருக்கு. ஆனால் மாநகராட்சி தண்ணீர் வர்றதுக்கு வசதி இல்லை. அப்போ இந்த மாதிரி வந்து ஏமாந்து மக்கள் இருக்கிறாங்க. அவங்களாம் என்ன பண்ணுறாங்கன்னா முழுக்க இந்த தனியார் தண்ணி டேங்க் லாரியை தான் நம்பி இருக்கிறாங்க. அவங்க கிட்ட இவங்க கூடுதலா பணம் பேரம் பேசுறதெல்லாம் நடக்குது. இந்த மாதிரி ஒரு செயற்கையான கிரீசிஸ் தானே தவிர காவேரியிலேருந்து போகக்கூடிய தண்ணீரை வந்து தடுத்ததுனால அப்படி ஒரு செயற்கையான வெள்ளம் அந்த மாதிரிலாம் எதுவும் சொல்ல முடியாது. செயற்கையாக கிடையாது. இயற்கையா இருக்கக்கூடிய பிரச்சனை இப்போ அதை பூதாகரமாக்குறாங்க. இப்போ தமிழ்நாட்டில் நமக்கு தெரியும், சென்னையில் வந்து வெள்ளம் வந்தால் வந்து தண்ணி தேங்கி நிற்கும் அந்த விஷயங்கள். ஆனால் பெங்களூர் கம்பேர் பண்ணும்போது தமிழ்நாட்டை விட அங்கே அந்த மாதிரி தேங்கி நிற்கிற விஷயங்கள்லாம் இல்லை, அதற்கான கட்டமைப்புகள்லாம் இருக்குது அப்படின்னு தான் நம்ம பொதுவாக கேள்விப்பட்டிருக்கோம். ஆனால் நீங்கள் வந்து அதற்கான வாட்டர் அந்த சோர்ஸ் போகிறதுக்கான கட்டமைப்பு இல்லைன்னு சொல்கிறீங்களே, இதை எப்படி புரிஞ்சுக்கிறது? தாங்க, அவங்க பெங்களூர் என்பது கிட்டத்தட்ட காவேரி பாசனத்திலே வராது, பெங்களூருடைய புறநகர் பகுதி வரும். கேஎஸ்ஆர்ல இருந்து தான் பெங்களூருக்கு தண்ணி வருதா பொதுவாக பயன்பாட்டுக்கு? அதான் அவங்க பயன்படுத்துறதுக்கு நிறைய வெல்ஸ் போட்டிருக்காங்க. இப்போ இவங்க என்ன பண்ணணும்னா பெங்களூர்ல இருக்கக்கூடிய நீர் ஆதாரங்களை பாதுகாக்கணும். அந்த நகரத்தினுடைய நீர் ஆதாரங்களை பாதுகாக்கிறது இல்ல, அதற்குள்ள வந்து புதிய நீர் ஆதாரங்கள் வரும். மழை நீர் சேகரிப்பு இருக்குல்ல, நம்ம ஊர்ல எப்பயோ வந்துடுச்சு. அந்த மாதிரி ஒண்ணு விஷயமே எங்க ஊர்ல கிடையாது, பெங்களூர்லயே கிடையாது. அப்படின்னா என்னன்னு கேட்கறது தான் அதிகம்.
இப்போ இந்த மாதிரியான ஒரு விஷயங்கள்லாம் கடைபிடிக்காம நீங்கள் நகரமயமாக்கலை தீவிரமாக்குனீங்கன்னா பெங்களூர் மட்டும் இல்லை எல்லாருக்கும் இந்த பிரச்சனை வரும். ஏன்னா ஒரு நகரமயமாக்கல்னு பெரிய அளவில் தீவிரமாக்கி பெரிய பெரிய ஐடி இண்டஸ்ட்ரீஸு பெரிய பெரிய கார்பரேட் செக்டர்ஸ்லாம் கொண்டு வந்து திணிச்சு கிட்டத்தட்ட 1.5 கோடி பேர் இருக்கிறாங்க இப்போ பெங்களூரில். இப்போ 1.5 கோடி பேருக்கும் பார்த்தோம்னா நிறைய அளவில் தண்ணீர் வசதி தேவைப்படும். இப்போ நீங்கள் வந்து இண்டஸ்ட்ரீஸை கொண்டு வருவதற்கும் கார்பரேட்ஸை கொண்டு வருவதற்கும் திட்டமிடுறீங்களே தவிர அவங்களுக்கான இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அவங்களுக்கான தண்ணீர்னு எதையுமே திட்டமிடல் செய்யலை. அதுபோல் இருக்கிற நீர் ஆதாரங்களை பாதுகாப்பதற்கும் முயற்சி செய்யலை. அப்போ இது வந்து அவங்களுடைய நிர்வாக தோல்வி தானே இது. இப்போ இந்த நிர்வாக தோல்விக்கு ஏதாவது ஒரு பலி வேணுன்றதுக்காக காவேரியில் தண்ணி வரல, எங்களுக்கு மழை சரியா வரலன்னு அப்படி போடுறாங்க. இவன் வழக்கமா அங்க இருக்கிற மக்கள் தொகையை பார்த்தோம்னா ஒரு கோடி பேர் இருந்தாங்க, இப்போ 1.5 கோடி பேர் ஆயிடுச்சு. அப்ப அதற்கு என்ன நீங்க இந்த 5 ஆண்டுகள்ல 10 ஆண்டுகள்ல எல்லாம் என்ன பண்ணிட்டீங்க? ஒண்ணுமே செய்யல. அப்ப இந்த மாதிரியான விஷயங்களை கொண்டு வந்து உங்க தோல்வியை மறைக்க தான் அவங்க இதை பண்ணிட்டு இருக்காங்க. இப்ப நீங்க ஒரு விஷயங்கள் முன்வைக்கிறீங்களா, இங்க அங்கே அதற்கேற்ற கட்டமைப்புகளை வந்து உருவாக்கல இந்த விஷயங்கள். அவங்க வந்து காலங்காலமா தமிழ்நாட்டை அப்படிதான் சொல்லிட்டு இருக்காங்க. நான் அங்க வசிச்ச காலத்துல கூட பொதுவா வந்து நீங்க உங்களுக்கு வர்ற மழையை வந்து நீங்க சரியா பயன்படுத்தி சரியா இந்த விஷயங்களை பண்றது இல்லை, நீங்க வந்து எங்ககிட்டயே தண்ணி கேட்குறீங்க, அது போன்ற கருத்துக்கள் ரொம்ப சாதாரணமா சொல்லுவாங்க. ஒரு டெக்னிக்கலா பார்த்தா அப்படி சொல்லக்கூடாது, ஆனா ரொம்ப சாதாரணமா அந்த மக்கள் கிட்ட வந்து அந்த இயல்பு தான் இருக்குன்னு வச்சுங்களேன். நீங்க உருவாக்காம நீங்க தண்ணி இது பண்ணாம சரியா செலவு பண்ணாம எங்களோட தண்ணியவே கேட்குறீங்க, அது போன்ற கருத்துக்களும் அவங்க தொடர்ச்சியா முன்வைப்பாங்க. அதுக்கு உங்களோட பதில் என்ன? தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் என்னன்னா, காவிரி நீரில் வந்து இருக்கக்கூடிய 2 சிக்கல் என்னன்னா, முதன்மையானது வந்து பெரிய அணைகளை இங்கே கட்ட முடியாது. இப்போ வந்து அவங்க அணை கட்டுறாங்க அப்படின்னா அங்கே மலைப்பகுதி இருக்கு, அது வந்து ஒரு மேடான பகுதி. இப்போ இறங்கி வர இடத்துல ஒரு தடுப்பு மாரி போட்டு அவங்க இது கட்ட முடியும். ஆனால் நமக்கு என்னன்னா, காவிரி டெல்டா என்பது சமவெளி பகுதி. இப்போ இந்தியாவிலேயே இந்த துணைக்கண்டத்திலே பெரிய அளவில் இருக்கக்கூடிய சமவெளி பகுதி மருதநில பகுதினா இந்த பகுதி தான். அதனால அதில் வந்து அணை கட்டுவது என்பது ரொம்ப சிரமமானது. நாம் என்ன செய்யலாம் அப்படின்னா, இந்த தண்ணீரை வந்து ஏதாவது ஒரு ஏரி இந்த மாதிரி இது பண்ணி அதை வந்து கூட்டு குடிநீர் திட்டம் இல்லை பாசன திட்டம்னு போட்டு செய்யலாம். அதை செஞ்சுட்டு தான் இருக்கிறோம். இப்போ காவேரி குண்டாறு இணைப்பு திட்டம் இருக்கு, காவிரி தண்ணீரை பயன்படுத்த தான் பண்றோம். அது அதுபோல வந்து பவானி இணைப்பு திட்டம், இதெல்லாம் நிறைய திட்டங்கள் நாம போட்டு செயல்படுத்திட்டு தான் இருக்கிறோம். இப்போ வெண்ணாறு திட்டம்ன்றது காவேரி பாசன தண்ணீரை எல்லாருக்கும் பயன்படுத்த தான் செய்யறோம். அந்த மாதிரி ஒரு எஃபிஷியண்டாக யூஸ் பண்ணுவதற்கான எல்லா வேலையும் நம்ம செய்கிறோம். ஆனால் இதெல்லாம் செய்யக்கூடாது என்று திட்டமிட்டு இதற்கு எதிர்ப்பு தெரிவிக்கிறது யாருன்னு பார்த்தா கர்நாடகா தான். இப்போ ஒகேனக்கல் குடிநீர் திட்டம் நாம போட்டோம்னா அதற்கு எதிர்ப்பு, அங்கே காவிரி குண்டாறு இணைப்பு திட்டம் நாம போட்டோம்னா அதற்கு எதிர்ப்பு. அப்போ நாம போடக்கூடிய செயல்படுத்தக்கூடிய திட்டங்களையும் எதிர்த்து கொண்டு இப்போ நாம ஒரு திட்டம் போடுறோம் அப்படின்னா என்ன தண்ணி வருதோ அதுக்கு தான் திட்டம் போடுறோம். இன்னொருத்தருடைய தண்ணீரை பறிக்கல நாம. ஆனா அவர்கள் திட்டம் போடுறது இல்லைன்னா நம்முடைய தண்ணீரை, ஏன்னா மேகதாட்டு வழியா அவங்க ஒரு அணை கட்டிட்டாங்கன்னா தமிழ்நாட்டிற்கு வர வேண்டிய தண்ணீரை மறித்து அதை பயன்படுத்துவதற்கு தான் திட்டம் போடுறாங்க. ஆனா நமக்கு வந்து மதையோ இல்ல இவங்க கொடுக்குற தண்ணீரோ எது வருதோ அதை பயன்படுத்த தான் நாம திட்டம் முடியும். ஆனா இதையே அவங்க எதிர்க்கிறாங்க. காவிரி குண்டாறு திட்டத்தை எதிர்க்கிறாங்க, ஒகேனக்கல் கூட்டு குடிநீர் திட்டத்தை எதிர்க்கிறாங்க, இது மற்ற திட்டங்கள் நிறைய திட்டங்கள் எதிர்க்கிறாங்க. இப்படி வந்து நாம பயன்படுறதையும் எதிர்த்துட்டு நாம பயன்படுத்தணும் சொன்னா அது என்ன ஆர்குமெண்ட்? முதல்ல இந்த விஷயங்கள் டி.கே. சிவகுமார், சித்தராமையா சொல்லியிருக்க கருத்துக்கள் வந்து தமிழக நீர்வளத்துறை அமைச்சர் துரைமுருகன் கேட்கும்போது அவங்க வழக்கமா எப்போதுமே இந்த கருத்தை தான் வந்து சொல்லுவாங்க. எந்த அமைச்சர் இது வரைக்கும் நாங்க தண்ணி தரேன்னு வந்து சொல்லியிருக்காங்க, நம்ம எப்போதும் போல நீதிமன்றத்துக்கு போய் நம்ம வந்து அதை வாங்கிடலாம், எப்படி தண்ணி வாங்கணும்னு எங்களுக்கு தெரியும் அப்படின்னு சொல்றாரு. அந்த கருத்தை நீங்க எப்படி பார்க்க? துரைமுருகன் தான் ஒரு அமைச்சர் என்பதையே மறந்து விட்டு பேசுற போல தெரியுது. எந்த காலத்திலும் தமிழ்நாட்டு உரிமைக்காக இவர்கள் நிற்கவே இல்லை என்பதையும் இது காட்டுகிறது. ஏன்னா அவங்க தரமாட்டாங்க, அது வழக்கம் போல சொல்லுவாங்க அப்படின்னா அதை எதிர்த்து நீங்கள் நீதிமன்றத்துக்கு தான் போவீங்க. ஏன்னா என்னதான் அது இப்போ தீர்ப்புலாம் எதுக்கு தான் கொடுக்குறாங்க? இப்போ அந்த தீர்ப்பை வந்து நீதிமன்றத்தில் நிலைநாட்டி எப்போ வாங்கியிருக்கிறீங்க? நீதிமன்றத்தில் தீர்ப்பு சொல்லுது, நீதிமன்றம் 15,000 கன அடி திறந்து விடுன்னு சொல்றது. அந்த 15,000 நீங்கள் வாங்கியிருக்கீங்களா? உச்சநீதிமன்றம் தான் சொல்லுது 177.25 கொடுக்கணும்னு. இந்த உச்சநீதிமன்ற தீர்ப்பின்படி இந்தந்த மாதம் நாங்கள் இவ்வளவு தண்ணீரை வாங்கியிருக்கோம்னு வெள்ளை அறிக்கை விடட்டுமே. அவரு நாங்க ஆட்சிக்கு வந்த பிறகு காவேரியில உச்சநீதிமன்ற தீர்ப்பின்படி இவ்வளவு வாங்கியிருக்கோம், நீதிமன்ற ஆணையை பெற்று வாங்கியிருக்கோம். ஏதாவது ஒரு மாசத்தை அவர் சொல்ல முடியுமா? துரைமுருகன் சொல்ல முடியுமா? ஸ்டாலின் சொல்ல முடியுமா? அவன் திறந்து விடுற மழை நீரைத்தான் மக்களை ஏமாற்றுவதற்காக நாங்க பெற்ற காவிரி நீர்னு இவங்க திறந்து விடுறாங்க. இவர் போறாருல ஜூன் மாசம் போறாருல, 12ஆம் தேதி போறாருல காவிரி தண்ணீரை திறந்து விடும்னு. இன்னமும் இவங்க போராடி உச்சநீதிமன்றத்தில் தீர்ப்பு வாங்கி அந்த தண்ணியை திறந்து விடுறாரா? மழை நீரை திறந்து விட்டுட்டு இருக்காரு. எடப்பாடியா தான் பண்ணாரு, இவரும் அதான். ஜூன் மாசத்துல திறந்து விட போறாங்களா? மழை நீரை திறந்து விடுறீங்க,
அப்போ வந்து உரிமை நீரை நீங்களும் பெற்றுத்தரல. அதை மறைக்கிறதுக்காக என்ன பண்ணுறது, நீங்களாம் மழை தண்ணியை தேக்கி வச்சுட்டு நாங்கள் திறந்து விட்டுட்டோம் தண்ணி வந்துருச்சு பாருங்கன்னு ஏமாத்துறீங்க. நீங்கள் சட்டப்படி புள்ளி விவரத்தை வெளியிடுங்க. இவ்வளோ தண்ணி இந்த பிப்ரவரி மாதம் 2.5 டிஎம்சி தரணும். நாங்கள் சுப்ரீம் கோர்ட்டில் தீர்ப்பு போட்டோம், இது கேஸ் போட்டோம், தீர்ப்பு வந்துச்சு, நாங்கள் 2 டிஎம்சி வாங்கிட்டோம். நீங்கள் ஏதாவது ஒரு மாதத்துக்கு எடுத்துக்காட்டுங்க. அப்படி சொல்லவே முடியாது. ஏன்னால் எந்த மாதத்திலும் அவர்கள் அந்த நீரை கொடுத்ததே கிடையாது. இந்த மாதம் தர வேண்டிய 2.5 டிசம்பர் நவம்பரில் வர வெள்ள தண்ணியை அவன் திறந்து விடுவான். நாங்கள் பாருங்கள் ஒரு ஆண்டுக்கு இவ்வளோ டிஎம்சி கொடுத்துட்டோம்னு மொத்தமாக கணக்கு காட்டுவோம். அப்புறம் எதுக்கு இப்போ சுப்ரீம் கோர்ட் அந்த மாதிரி பட்டியல் போடுறான்? சுப்ரீம் கோர்ட்டு கரெக்டாக பட்டியல் போட்டிருக்கான். நீங்கள் ஆகஸ்ட் மாதமும் ஜூன் ஜூலை ஆகஸ்ட் செப்டம்பர் அந்த மாதங்களில் பார்த்தீங்கன்னா அந்த பட்டியலில் 40 டிஎம்சி 55 டிஎம்சி 36 டிஎம்சின்னு சுப்ரீம் கோர்ட் பட்டியல் போட்டிருக்காங்க. அந்த வறட்சி காலத்துல எவ்வளவு நல்ல மழை வரும்போது இது வந்து பொதுவா இந்த 177.25 பகிர்ந்து கொள்ளுது. ஒருவேளை வறட்சி வந்துருச்சுன்னு வச்சுக்குவோம், வறட்சி வந்துருச்சு, இப்ப அந்த அணையில தண்ணியே இல்லை, ஒரே ஒரு சொட்டு தண்ணி தான் கர்நாடக அணையில இருக்குன்னே வச்சுக்குவோம். அந்த ஒரு சொட்டு தண்ணீரும் கூட உங்களுக்கு உரிமையானது கிடையாது. அந்த ஒரு சொட்டு தண்ணீரில் எங்களுக்கு 40 விழுக்காடு, கேரளாவுக்கு 10 விழுக்காடு, புதுச்சேரிக்கு 5 விழுக்காடுன்னு சுப்ரீம் கோர்ட் தீர்ப்பு எழுதியிருக்காங்க. ஒரு சொட்டு நீரை கூட முழுமையாக உங்களால் வந்து உரிமை கோர முடியாது. ஏன்னா சுப்ரீம் கோர்ட் தீர்ப்பே அதுதான். யார் காலங்காலமாக இந்த தண்ணீரை பயன்பாட்டில் வைத்திருந்தார்களோ அவர்கள் தான் அதை பயன்படுத்த வேண்டும். அதனால தான் இவ்வளோ பெர்சன்டேஜ்ன்றது தான் சுப்ரீம் கோர்ட் தீர்ப்பு. இப்போ அவங்க அந்த தீர்ப்பை அவங்க மதிக்க மாட்டாங்க. இவங்க நான் வந்து அந்த தீர்ப்பை மதிக்க மாட்டேன்னா கண்டெம்ட் ஆஃப் கோர்ட்டுக்கு மூவ் பண்ணி இவங்க எந்த காலத்திலுமே இவங்க திறந்து விட மாட்டாங்க அப்படின்னு இவங்க தானே வலியுறுத்தணும். அதை இவங்க பண்றது இல்லையே. இப்போ அந்த காவிரி ஆணையம்னு இருக்கு பாருங்க, அந்த ஆணையம் தான் அணையை திறந்து விடணும். அந்த ஆணையத்துக்கு அந்த அதிகாரம் வேணும்னு என்னைக்காவது இவங்க பேசியிருக்காங்களா? எடப்பாடி பேசியிருக்காரா? மு க ஸ்டாலின் பேசியிருக்காரு? காவேரி மேலாண்மை ஆணையம் தான் தண்ணீரை திறந்து விடக்கூடிய அதிகாரம் பெற்றதா இருக்கணும். நீங்க கர்நாடகத்துக்கிட்ட கோரிக்கை வைக்கக்கூடிய ஒரு மன்றமாகத்தான் காவிரி மேலாண்மை ஆணையம் இருக்கு. இதுவே தப்பு தானே? 2018 இதை எதிர்த்து ஸ்டாலின் பேசினாரா? இப்படி வச்சுட்டீங்கன்னா அவன் திறந்து விட மாட்டாங்க சொல்றாருல. இன்னைக்கு வெக்கமே இல்லாம எந்த காலத்துல அவங்க வந்து தண்ணி திறந்து விடுறேன்னு சொல்றாங்கன்னு அது உங்களுக்கு இப்பதான் தெரியுதா? இவ்வளவு 20-25 வருஷமா அவங்க இதான் பண்றாங்க. அன்னைக்கு சொல்லணும்ல இவங்க தண்ணி திறந்து விட மாட்டாங்க, எனவே எங்களுக்கு தற்சார்புள்ள ஒரு ஆணையம் வேண்டும். இந்த ஆணையம் தான் அந்த கர்நாடகத்துடைய அணைகத்தினுடைய அணைகளுடைய அந்த மதகை திறந்து மூட வேண்டிய ஒரு அதிகாரம் பெற்றதாக இருக்கணும். இவர் தானே பேசணும். எதிர்கட்சி தலைவராக இருந்தப்ப இவங்க பேசல, முதலமைச்சராக இருந்த இவர் எடப்பாடி பேசல. அதனால இன்னைக்கு ஒரு மன்றத்தை வச்சுக்கிட்டு மக்களை ஏமாத்திட்டு இருக்கிறாங்க. காவிரி மேலாண்மையா அப்படிதான் இருக்குது. காவிரி பிரச்சனை அப்படின்றது கடந்த காலங்கள்ல நம்ம பார்க்கும்போது இருந்தது, அதற்கான போராட்டங்கள், எதிர்ப்புகள், கருத்துக்கள் அப்படின்றத தாண்டி கடந்த சில மாதங்களா இல்ல வருடங்களா பாத்தீங்கன்னா அதற்கான அந்த வீரியம் வந்து கொஞ்சம் குறைந்த மாதிரி இருக்கு. அதற்கு என்ன காரணம்? தமிழ்நாட்டு மக்கள் வந்து 2018 வந்து சுப்ரீம் கோர்ட் தீர்ப்புக்கு பிறகு மிகப்பெரிய அளவில் வந்து ஒரு இந்திய ஆட்சியாளர்கள் மீதும் உச்ச நீதிமன்றத்தின் மீதும் நம்பிக்கை இழந்து விட்டார்கள். மிக மிக அடிப்படையானது. ஏன் நம்பிக்கை இழந்து விட்டாங்க அப்படின்னா, நாம் வந்து எப்படி வாழ்ந்தோம் என்பதை நினைத்து பார்த்தாலே நமக்கு ரத்த கண்ணீர் வரும். 1924ஆம் ஆண்டு மைசூர் ஒப்பந்தத்தில் நமக்கு கொடுத்த தண்ணீர் என்பது 600 டிஎம்சி. 1924. ஆமா, அப்ப வந்து நம்முடைய பாசன இந்தியாவாக உருவாவதற்கு முன்பு இந்தியான்ற கட்டமைப்பு உருவாக்குவதற்கு முன்னால காவேரியில நமக்கு பெற்ற தண்ணீர், உரிமையுள்ள தண்ணீர்னு அவன் கொடுத்தது, வெள்ளக்காரன் கொடுத்தது 500 டிஎம்சி. அன்றைக்கு வந்து பார்த்தோம்னா அந்த 1930களில் நம்முடைய பாசன பரப்பு என்பது 10 லட்சம் ஏக்கர், வெறும் 10 லட்சம் ஏக்கர். அன்றைக்கு கர்நாடகத்தினுடைய பாசன பரப்பு என்பது 1 லட்சம் ஏக்கர். நம்முடைய பாசன பரப்புல 10ல் 1 பங்கு தான் கர்நாடகத்தினுடைய பாசன பரப்பு. அடுத்தது இவங்க இந்திய அரசு வந்து 72ல் என்ன பண்றாங்கன்னா ஒரு ஃபேக்ட் கமிட்டி அமைக்கிறாங்க. இந்திரா காந்தி அம்மையார் வந்து ஆட்சிக்கு வந்த பிறகு ஒரு காவிரியில் எவ்வளவுதான் தண்ணி போகுது வருது அப்படின்னு சொல்லிட்டு இது பண்றது ஒரு ஃபேக்ட் ஃபைண்டிங் கமிட்டி. அதுல வந்து தமிழ்நாட்டிற்கு சராசரியாக வந்த காவேரி தண்ணீர் என்பது 368 டிஎம்சி. ஒரு ஆண்டுக்கு 368 டிஎம்சி வருது அப்படின்னு இப்போ 72ல் சொல்றாங்க. 86ல் வந்து மேட்டூர் அணையினுடைய பொன்விழா நடக்கும்போது அந்த மாநாட்டு மலர்ல சொல்றாங்க, அந்த இது பொன்விழா மலர்ல சொல்றாங்க, ஒரு ஆண்டுக்கு 370 டிஎம்சி வந்துட்டு இருக்கு. இப்போ இதெல்லாம் பார்த்தோம்னா ஒரு 300 டிஎம்சி குறைஞ்சபட்சம் நமக்கு வந்துடணும். ஆமா, ஆனால் இவர்கள் இடைக்கால தீர்ப்பாயம்னு அமைச்சாங்க பாருங்க 1991ல். அந்த தீர்ப்பாயம் என்ன சொல்லுது? வெறும் 205 டிஎம்சி தான் கொடுக்க முடியும்னு சொல்லுது. 205. ஆமாம், 600 வாங்கிட்டு இருந்தவங்களுக்கு 205. இறுதி தீர்ப்பு என்பது 2007 பிப்ரவரியில் வழங்கப்பட்டது. இப்போ இடைக்காலம் என்பதே 205 அப்படின்னா இறுதி தீர்ப்புலையாவது நமக்கு ஒரு 300 டிஎம்சி கிடைக்கும் அப்படின்னு நம்பிட்டு இருந்தா அந்த 205ஐ 192ஆக இறுதி தீர்ப்பாயம் குறைத்தது. இந்த 192 என்பது போதவே போதாது, எங்களுக்கு 600 டிஎம்சி வந்துட்டு இருந்த இடங்க இது அப்படின்னு சொல்லி உச்சநீதிமன்றத்துக்கிட்ட போறோம். 177 177.25 ஆயிட்டாங்க. அப்ப 192 177
ஒரு 600 டிஎம்சி வாங்கி பாசனம் பண்ணி கொண்டிருந்த நாம 177ன்னு சொல்லிட்டு இந்திய ஆட்சியாளர்களால் உச்சநீதிமன்றம் குறுக்கப்படுறோம் அப்படின்னா இந்த தமிழினத்துக்கு அநீதி இழைக்கப்படுகிறது, இனிமே நம்ம வேளாண்மை செய்ய முடியாதுன்னு சொல்லிட்டு பெரும்பான்மையான காவேரி பாசன மாவட்டங்களில் பாசனத்தை வந்து ஆற்று நீர் பாசனத்துல இருந்து பம்பு செட்டு விவசாயத்துக்கு போக ஆரம்பிச்சிட்டாங்க. அப்ப பெரிய அளவுல போக ஆரம்பிச்சிட்டாங்க. அப்ப என்னன்னா போராட்டங்களுக்கு நிலத்தடி நீரை எடுத்து பயன்படுத்துறது அதிகரிச்சிருச்சு. இப்ப நிலத்தடி நீருக்கும் இப்ப என்னன்னா பெரிய பெரிய தொழிற்சாலைகள் அங்கங்க வரவே அதற்கும் பஞ்சமாயி போச்சு. அப்ப என்னன்னா அதுல பெரிய அளவுல வறட்சி வரும்போது தான் மக்கள் போராட்டத்துக்கு வராங்க. அப்ப என்னன்னா ஒரு செயற்கையான அநீதி தான் நம்ம மேல இழைக்கப்பட்டிருக்கு. இப்ப நமக்கு வந்து இப்ப பாசன பரப்பு என்னன்னா 25 லட்சம் ஏக்கர் 25 இல்ல 30 ஏக்கர் 30 லட்சம் ஏக்கருக்குள்ள. ஆனா கர்நாடகம் என்னன்னா இன்னைக்கு 25 லட்சம் ஏக்கர் கொண்டோம். 1ல இருந்து. ஆமா, 1 லட்சம் ஏக்கர்ல இருந்தவன் இன்னைக்கு 25 லட்சம் ஏக்கருக்கு வந்துட்டான். 10 லட்சம் ஏக்கர்ல இருந்த நாம 30 லட்சம் ஏக்கர்ல இருக்கோம். நாம வளர்ந்த விகிதத்துக்கு அதை விட மிக மிக அதிகமான வளர்ச்சியை தான் பண்ணிட்டு இருக்கிறோம். 24 இது இல்லாம தண்ணியை தேக்க வைக்க தான் மேகதாட்டு அணைன்னு கொண்டு வந்து நிப்பாட்டுறோம். அப்ப என்னன்னா நாம வந்து எவ்வளவு வஞ்சிக்கப்பட்டிருக்கோன்றது இதை பார்த்தாலே தெரியும். இதன் காரணமாகத்தான் உழவர்களுக்கு இந்திய ஆட்சியாளர்கள் மேல, அது காங்கிரஸா இருக்கட்டும் பிஜேபியா இருக்கட்டும், இவங்க நமக்கு நீதியை கொடுக்க மாட்டாங்க, நாம தான் பார்த்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு மிகப்பெரும் அளவுக்கு நம்பிக்கை இழந்து விட்டார்கள். அதுதான் இதுல தெரியுது. இப்போது இந்த பிரச்சனைகள் அங்க தனி தரமாட்டேன்னு சொல்றாங்க, அங்கே வறட்சி இருக்கு அப்படின்ற விஷயங்கள் வருது. துரைமுருகனோட கருத்தையும் நம்ம பேசணும். தமிழக அரசு உடனடியா செய்ய வேண்டிய விஷயம் என்ன நீங்க நினைக்கிறீங்க? தமிழ்நாடு அரசு வந்து ஒழுங்காற்று ஆணைய கூட்டத்தில் போயிட்டு பேசணும். இப்போ இது வந்து வலியுறுத்தி 2.5 டிஎம்சி கேட்கணும். மேகதாட்டு அணைக்கு வந்து எந்த காலத்திலும் ஒப்புதல் தரக்கூடாது, அதை வந்து திரும்ப வலியுறுத்தணும். இப்போ இன்னைக்கு இருக்கக்கூடிய விஷயம் என்னன்னா, தமிழ்நாட்டில் திமுக ஆட்சியாளர்கள் காங்கிரஸோட கூட்டணியில இருக்கிறாங்க, இந்தியா கூட்டணின்னு இருக்கிறாங்க. இப்போ இந்தியா கூட்டணின்னு இருக்கிறனால காங்கிரஸ் வந்து நம்ம சப்போர்ட் பண்ணி ஆகணுன்ற அளவில் இவங்க இருக்கிறாங்க. இப்போ இந்த மாதிரியான ஒரு பார்வை என்பது இவங்களுக்கு இருக்கே தவிர, நம்முடைய கூட்டணியில தானே முக ஸ்டாலின் இருக்காருன்னு சொல்லிட்டு தமிழ்நாட்டுக்கு இதெல்லாம் செய்யணுன்றது அவங்களுக்கு எந்த காலத்திலும் கருதுனதே கிடையாது. இவங்க தான் கூட்டணி அரசியலுக்காக தமிழ்நாட்டு உரிமைகளை வெளியிடுறாங்க, காங்கிரஸ் விமர்சிக்க தயங்குறாங்க, எல்லாம் பண்றாங்க. ஆனா தமிழ்நாட்டு காங்கிரஸ் தலைவர்கள் வந்து கர்நாடகா விமர்சிக்க தானே செஞ்சாங்க, விமர்சிப்பாங்க, இங்க பேசுவாங்க. பட் அவங்க சென்ட்ரல்ல கன்வின்ஸ் பண்ணணும்ல, நீங்க செய்யறது அநீதின்னு சொல்லிட்டு. டெல்லியில சோனியா காந்தி இருக்காங்களா, எல்லாத்துக்கும் அனைத்து இந்திய தலைவர்ன்றாங்களே, அனைத்து இந்திய தலைவர்னா இவங்க தப்பு செய்யறாங்கன்னு கர்நாடகத்தை கூட்டு கண்டிங்கன்னு சோனியாவை சொல்லணும். இப்ப இவர் முக ஸ்டாலின் சொல்லணும், உங்க கூட்டணி அரசியலுக்கு லாபத்துக்காக நீங்க பேசாம இருக்காதீங்க, இந்த உரிமையை நீங்க கொடுத்து. அவனை சுப்ரீம் கோர்ட் எதிர்த்து ஒருத்தர் பேசுறாரு, அவருடைய எதிர்த்து பேசக்கூடிய ஒருத்தர் நீங்க அவருக்கும் சேர்த்து தானே நீங்க ப்ரமோஷன் பண்ண போறீங்க, பிரச்சாரம் பண்ண போறீங்க. அப்போ உங்க கூட்டணி அரசியலுக்கு அது பிரச்சனை ஆயிடும். அப்ப தயவு செய்து நம்ம உரிமையில அழுத்தி பேசுங்க, உங்க கூட்டணி அரசியலுக்காக பேசாம இருக்காதீங்கன்றதான் நாம சொல்றோம். Botticelli Casuals. The real casuals. Botticelli and Raphael, shirts and trousers.